மண்ணெல்லாம் மருந்தாகி போச்சு. அந்த மருந்தை நம்ம உட்கொண்டு என்ன ஆகிறோம் அப்படின்னாக்க நோயாளி, நித்திய நோயாளி ஆகி போயாச்சு. அப்ப இந்த யோக கலை, நமக்கு யோக கலைங்கிறது மறந்தே போயாச்சு. அதை பயிற்சிக்கிறதுக்கும் ஆட்கள் ரொம்ப குறைந்து போனாங்க. அந்த காலத்துல நமக்கு உடல் உழைப்பு இருந்துச்சு. அப்ப இந்த யோக கலையெல்லாம் நமக்கு தேவையில்லாம இருந்துச்சு. இப்ப ஒவ்வொன்றுக்குமே மிஷின் வந்துருச்சு. என்எஸ்கே பண்ண மாதிரி காப்பி போட ஒரு மிஷினு, பணம் எடுக்க ஒரு மிஷினு, அம்மி அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, ஆட்டோகளுக்கு பதில் ஒரு மிஷினு, எல்லாமே பணத்துக்கு மிஷினு, பிணத்துக்கும் மிஷினு. அது இருக்கிற வேலை இல்லை. கரண்ட்ல தண்ணி விட்டா வெந்து போகுது, முடிஞ்சு போச்சு கதை. ஆமா, அதே மாதிரி ஆகி போனதுனால நம்ம உடல் நோய்க்குள்ளாகி போச்சு. இதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு திரும்பவும் நம்ம குரு பதஞ்சலியால நினைவு கூர்ந்துக்க வேண்டியதா கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பதஞ்சலி முனிவர் இல்லையா? நம்ம முனிவர்கள்லாம் நிறைய இப்ப நமக்கு தெரியாம இருந்துச்சு. நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சே தெரியல. இப்ப நாம எல்லாருமே முனிவர்களையும் யோகிகளையும் கோவிலையும் அதே மாதிரி பொது நிகழ்ச்சிகளையும் தேடி ஓடுறோம். ஏன்னாக்கா மனசு நிறைய ரணங்கள் நிறைந்து போயாச்சு. பாசம் பந்தம் எல்லாம் சுருங்கி போயாச்சு. அகம்பகம் பேசுறதெல்லாம் குறைஞ்சு போயாச்சு. டிவிக்கு நேரம் முடங்கி போறோம். அல்லது செல்ல மூழ்கி அடிச்சிருந்து வெளியே தொடர்பு அற்று போய் நம்ம ஒரு அறைக்குள் முடங்கும் மனோவியாதிக்காரர்களாகிவிட்டோம். அதனால நோய் நம்மளை ஆட்கொண்டு விட்டது. முடிச்சுக்கிட்டான் மனுஷன். இப்ப என்னன்னாக்க அந்த அறையை விட்டு வெளியில தேடி போடுறான். எல்லாம் ஐடி ஃபீல்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர். எப்படா ரிலாக்ஸா சொந்த பந்தங்களை பார்க்கலாம், நடிப்பிள்ளையை பார்க்கலான்னு தவம் கிடக்கிறது. ஆசையோட வருமா அவனால பேச முடியாது. அவங்க 18 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்கான். அவனால பேச முடியல. அந்த மாதிரி சூழல்ல நமக்கு இந்த யோகா ரொம்ப கை கொடுக்கும். ரொம்பவும் இல்லை, கையை கால ஆடி தலைகீழ தொங்கலாம் வேண்டாம். நம்ம வௌவால் மாதிரி தலைகீழ தொங்க வேண்டாம். சின்ன சின்ன முத்திரைகள் நம்ம பார்த்துருக்கோம். சாமி சிலைகள் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி முத்திரைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த முத்திரைகள் பார்த்துருக்கோம். இது வாயு முத்திரை, பிருத்வி முத்திரை, சமான முத்திரை. நம்ம பிறக்கும் போதே முத்திரையோட தான் பிறக்கிறோம். அம்மா வயிற்றிலிருந்து குழந்தை வெளியில வருது, கத்திட்டு வரப்போ இது என்ன பண்ணுதுனாக்கா இந்த முத்திரை இருக்கு பிடிச்சிக்குது. ஏன்னா இது பாதுகாப்பான முத்திரை. அம்மாவோட வயிற்றுக்குள்ள குழந்தை ரொம்ப பாதுகாப்போட வீட்டுக்குள்ள இருக்கு. அப்ப அதுக்கு தேவை பயம் இல்லாத உணர்வும் தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய உணர்வும் வர்றதுக்கு இந்த முத்திரை. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு பயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கை என்ன பண்ணுவோம், இறுக்கி பிடிச்சுக்குவோம், இல்லை ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்குவோம். ட்ரெஸ்ஸை பிடிக்கும் போது அந்த என்ன ஆகுது, கை இந்த முத்திரைக்கு போயிடும். இது ஆதி, நம்ம தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதிலிருந்து நம்ம கூடவே வந்த முத்திரை ஆதி முத்திரை. பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடிய முத்திரை, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய முத்திரை. இந்த மாதிரி ஷார்ட்டா சொன்ன எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்கீங்க. இது வாயு முத்திரை. இந்த விரலின் அடிப்பாகம் இப்படி வச்சு பண்ணக்கூடாது, இப்படி வச்சு பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கு இப்படி வச்சு. கட்டை விரலில் மூன்றாவது இந்த ரேகை இருக்கு பாருங்க, இதுல ஆள்காட்டி விரலை வைத்து இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, இதால ஒரு கண்ட்ரோல் பண்றோம். இது வாயு முத்திரை. இந்த வாயு முத்திரை நிறைய பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸ்கின் க்ளோவா இருக்கிறதுக்கு நிறைய நேரம் போட்டா அப்படியெல்லாம் பண்ணலாம் வேண்டாம். இதை நீங்க செய்ய செய்ய
வலி, கால் வலி, கை வலி, உடல் முழுக்க வலி ஏற்பட்டு அதனால் அவதிக்கும் இல்லையா? நீங்க இதை வந்து ஒரு ட்ரையல் என்னன்னா ஒரு 10 மினிட்ஸ் வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் செய்து பாருங்க. நம்ம உடல்ல இருக்கிற வாயுவானது நீங்க வெளியேறதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இது வந்து நான் தான் ஸ்டாண்டிங் ப்ரூஃப். எனக்கு ஸ்கோபேட்டாலே நான் மெடிசன்னால ரொம்ப வந்து வாயினால பாதிக்கப்பட்டிருந்தேன். வயிறு உப்பிக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்பெல்லாம் இந்த முத்திரை செஞ்சு அப்படின்னாங்க எனக்கு இது பெஸ்ட் ரிசல்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. நான் முத்திரை மேலே எனக்கு ஆசை வரவும் யோகத்தின் மீது பிடிப்பு வர காரணமே நான் தான். இதனால நான் நிறைய பயன்பெறவும் மேலும் மேலும் இதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த முத்திரையை வந்து நான் படித்தேன். அதனால இந்த வாயு முத்திரை வந்து நீங்க செய்யும் போது இதுல உடல் காற்றுனால ஏற்படுற தோஷங்கள் நீங்கும். ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுடைய மனநிலை வந்து அழகா கண்ணை மூடிட்டு உங்க சுவாசத்தை மட்டும் கவனிச்சு இந்த முத்திரை பண்ணுங்க. உங்களுடைய மனம் ஒருமைப்படும். பிருத்வி முத்திரை, இந்த முத்திரை நீங்க செய்யும் போது சுகர் ப்ராப்ளம் கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். இதுவுமே ஒரு பாடியை இது வந்து உடல்ல உள்ள வலியை நீக்கும். அதே மாதிரி நீர் தடுப்பு வரவங்க இந்த முத்திரை நீங்க செய்துட்டே வாங்க, நீர் தடுப்பு இருக்காது. அதனால இது வந்து பெஸ்ட் பலன் கொடுக்கக்கூடியது. ஆதி முத்திரை சொன்ன தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது. அடுத்து ராண முத்திரை. ராண முத்திரை என்ன அப்படின்னாக்க சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல், இது மூணும் இந்த கட்டை விரலின் நுனியை தொடரும். போட்டு அமுக்கி அந்த நசுக்கி விரல் எல்லாம் ஒடிக்கலாம் தேவையில்லை. ஈஸி. அப்படியே லைட்டா டச் பண்ணா போதும் நுனியை. அப்ப இது நம்ம உடலுக்கு ஏற்ற எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. உடலுக்கு தேவையான அத்தனை எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. நீங்க வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க. எப்படி நம்ம லைன்ஸ் பிரதர்ஸ்லாம் எப்படி சின்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி ஓடிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி நீங்க எனர்ஜெட்டிக் ஆயிடுவாங்க. அதே மாதிரி உடலுக்கு சக்தியும் மனதுக்கு வலுவையும் கொடுக்கக்கூடியது. இன்னொன்று நம்ம ஹேர் ஃபால்காக நிறைய பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கவலைப்படுறோம்.